ஹலோ மாலை வணக்கம். நான் உங்க விமல் ஸ்கெட்ச்ல இருந்து விமல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா ஒரு ஊறுகாய், மீனை வச்சு ஒரு ஊறுகாய். நான் அதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கொடுவா ஃபிஷ், கொடுவா மீன் சொல்லுவாங்க, கிங் ஃபிஷ் சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே போன்லெஸ் தான். அதுல வந்து நம்ம ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்கலாம். இது நீங்க இந்த மீன்ல தான் இல்ல, வஞ்சர மீன் இல்ல சூர மீன், அதாவது டூனா ஃபிஷ், எதெல்லாம் எந்த மீன்ல வேணா பண்ணலாம். இன்னைக்கு நான் இந்த மீன்ல பண்ணி காட்டுறேன். இதுல ரொம்ப டேஸ்டா இருக்கும் பண்ணா. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன பீசஸா போட்டுருன்னு பாருங்க. இந்த மாதிரி போட்டு அதை வந்து ஒரு கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் மாத்திங்க. தண்ணியை சும்மா ஃபுல்லா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மீன் மசாலா லைட்டா போட்டு ஊற வைக்க போறோம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் போவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மீன்ல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து இது வந்து இந்த மீனுக்கு மட்டும். ரெண்டாவது நம்ம ஊறுகாய் செய்யும் போதும் அதுலயும் மிளகாத்தூள் போட போறோம். அதனால ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுங்க. மீதி பத்தலாம் நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, இது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் இப்போ ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணி போகிறோம். அதுக்கு அப்படியே ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கு ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெய் இந்த அளவு ஊற்றிங்க. இந்த எண்ணெயை ஃப்ரை பண்ணிட்டு இதே எண்ணெயில் நம்ம ஊறுகாவும் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் சூடானே இந்த மீனை வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீனை வந்து நம்ம இந்த ஆயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிங்க. அடுத்து மீதில் ஃபிஷ் போட்டுருங்க. அதுலேயே அதே ஆயில இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆயில் அப்படியே நம்ம ஒரு கடாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அளவு எண்ணெய் சேர்த்துங்க தாராளமா. எண்ணெய் சுட உடனே ஒரு 4 வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்லா பெருங்காயத்தூள் தாராளமாக கொஞ்சம் போட்டுங்க. அதான் மீன் வாசனையா இருக்கும். அது கூட ஒரு கை குத்தளவு கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 100-150 கிராம் அளவுக்கு பூண்டை நான் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கி. மீன் ஊறுகாய்க்கு மெயின் வந்து பூண்டும் இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சியை சாப் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா அது ஒரு 50 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு சாப் பண்ணி வச்சிருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இந்த அளவுக்கு வதக்கு பாருங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊறுகாய் பொடி. அதாவது இது ஊறுகாய் பொடின்றது கடுகும் வெந்தயம் சேர்த்து அரைச்சது. அதுவும் தாராளமா சேர்த்துங்க. அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன எலும்பு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். பொதுவாக வினிகரு இல்லை வேற ஏதாவது சேர்ப்பாங்க. நாங்கள் வினிகர்லாம் சேர்க்கல, அதுக்கு பதில் புளி சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம கொஞ்ச நாள் கெடாம இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதை நீங்க கண்டிப்பா வெளியே வச்சாலே 10 to 15 நாள் கெடாம இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 25 நாள் இல்லை 1 மாசம் வரைக்கும் தாங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா கைப்படாம. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கூட தான் இருக்கணும். செக் பண்ணி பார்த்துங்க. ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உப்பு கூட தான் வரும். இது மசாலா நல்லா வதங்கிச்சு. இந்த டைம்ல வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம்.
பாருங்க நல்லா எண்ணெய் மேல வந்துருச்சு பாருங்க. அப்படியே எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைம்ல இந்த ஃப்ரை பண்ண மீனை இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபிஷ் மட்டும் தான் இருக்கும். அதுல அதிகமா மசாலாவோட நல்லா அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃபயர்ல அப்படியே குக் ஆகட்டும். அப்ப அந்த புளிப்பு காரம் எல்லாம் அந்த ஃபிஷ்ல ஏறிக்கும். இப்போ பாருங்க இப்ப ஒரு 5-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா வந்துருச்சு பாருங்க மேல. அப்படின்னா இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க இது எப்படி இது பார்ப்போம். வாங்க ஊறுகாய் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரமாதமா இருக்குது. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையா இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு ஆர்டிபிஷியல் எதுவுமே சேர்க்கல. நார்மலா வெளியே வச்சாலே கண்டிப்பா ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கும். கைப்படாம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா 25 நாள் to 30 நாள் கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி சொல்லுங்க.